ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தேர்ஸ்டேங்க. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் என்ன செய்கிறேன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் இட்லிக்கு காளான் குழம்பு தான் வைக்க போகிறேங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா பால் வந்ததுன்னு டீ வச்சுக்கிட்டு அந்த பக்கம் அடுப்பில் எல்லாம் வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கியாச்சுங்க சாந்தரைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் டீ போட்டாச்சுங்க. டீ போட்டுட்டு சாப்பாடும் அந்த பக்கம் அடுப்பில் வச்சு விட்டுட்டு இந்த பக்கம் கோஸெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. காளான் குழம்பு பார்த்திங்கன்னா இட்லிக்கு சூப்பராக இருக்குங்க. அதனால தான் இன்றைக்கி வச்சுருக்கிறேன். பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கும் குழம்பு சூப்பராக இருக்கும். இல்லைன்னா கிரேவி மாதிரி செஞ்சுருக்கலாம். குழம்பா வச்சா ரெண்டுத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி காளான் குழம்பு வைக்க போகிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு தாளிச்சு விட்டதுலேயே 2 தக்காளி பழத்தை விட்டு ரசத்துக்கு வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் ரசமும் தாளிச்சு விட்டாச்சு. ரசத்தை எடுத்து அந்த பக்கம் அடுப்பில் வச்சுட்டு இந்த பக்கம் காளான் குழம்பு தாளிச்சு விட்டாச்சு. அரைக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சிருக்கிறேன். தாளிக்கும் போது கொஞ்சம் சோம்பு, ஒரு பட்டை போட்டு வெங்காயமெல்லாம் போட்டு சாம்பார் தூள் போட்டு வதக்கினேன். அதுக்கப்புறம் தக்காளி போட்டுட்டு காளான் போட்டு நல்லா வதங்கட்டுன்னு வச்சுருக்கிறேங்க. இங்கே கொத்தமல்லி தழை போட்டு ரசம் இறக்கியாச்சு. அந்த அடுப்பில் பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பக்கம் சாந்து கொண்டு வந்து அதில் ஊற்றியாச்சுங்க. ஊற்றிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சா காளான் குழம்பு ரெடி. நானும் டிஃபன் பாக்ஸில் போட்டு